இந்த காணொலியில் 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்திங்க. நாம் தமிழர் கட்சியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க. அதில் அண்ணன் வேல்முருகன் நினச்சாரு. கடைசியில் அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கே பதியப்பட்டாங்க. அதாவது சிறுமிகளை ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறது, சிறுமிகளை வன்புணர்வு செய்கிறது, அதுக்காக இருக்கக்கூடிய சட்டம் இருக்கு இல்லையா போக்சோ, அந்த வழக்கிலே அண்ணன் வேல்முருகன் மேலே பாய்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக தமிழ்நாடுக்கு அமித்ஷா சொல்கிறாரு, நான் தமிழ்நாடுக்கு வந்துட்டேன், ஆனால் எனக்கு தமிழ் பேச முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆடு நனையுது அப்படின்னு சொல்லி ஓனாய் வருத்தப்படுச்சான். யார் வருத்தப்பட்டா? ஓனாய் வருத்தப்படுச்சான். அந்த கதையாக இருக்குது. தமிழை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க நினைப்பாங்க. தமிழர்கள் ஒரிசா தமிழை ஆள நினைப்பதா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. இவங்க சமஸ்கிருதம் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அமித்ஷா அவர்களுக்கு அவர் தமிழ்நாட்டில் ஐயோ அப்படின்னு ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அந்த நாடகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணன் வேல்முருகனை பொறுத்தவரையும் ஆபாசத்தோட உச்சக்கு போய் ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி அவர் பேசிட்டாரு. சிறுமிகள் குறித்து ரொம்ப கொச்சையாக பேசிட்டாரு. அது 15 to 17 வயசு அந்த பிள்ளைங்க. நடிகன் விஜய் பார்த்திங்கன்னா அவர் ஒரு அரசியலுக்காக தான் கரெக்டாக 3 வருஷம் தான் அரசியலுக்கு வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடிகன் விஜய் திட்டமிட்டே தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக தான் 10வது 12வது மாணவ மாணவிகள் கூப்பிட்டு அவர் பரிசு கொடுக்குறாங்கிறது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அரசியலுக்காக தான் பண்ணுறாரு. அவர் மக்கள் சேவையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி விமர்சனம் வைக்காமல் அந்த பெண் பிள்ளைகளை பார்த்திங்கன்னா இவர் ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிள்ளைங்க வர்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, லிப் கிஸ் அடிக்கிறாங்க, அதுக்கு பெற்றோர்களை அனுமதிக்கிறாங்க, அது 1000 மீடியாக்களுக்கு போகுது, அது கூட்டி கொடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் வார்த்தையை பேசி அந்த பெண்களை ஆபாசமாக பேசி அந்த பெற்றோர்களை ஆபாசமாக பேசி அந்த சிறுமிகள் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கொடூர தாக்குதல் நடத்தினார். அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு அப்பாவி பெண் பிள்ளைகள் மேலே அவ்வளோ தூரம் கொடூரமாக தாக்குதல் பண்ணார். ஆனால் என்ன, தமிழ்நாட்டு ஆளுநர் திமுக அரசு தான். நம்ம என்ன தான் கத்துனா கூட அவர் மேலே வழக்குப்பதிவு பண்ண மாட்டாங்க. எப்படி பொன்முடி மேலே வழக்குப்பதிவு பண்ணலையோ அதே மாதிரி இவர் மேலே பண்ண மாட்டாங்க. அதனால தவக கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதித்ய சோழன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து இவர் மேலே போக்சோ வழக்கு போடலாங்க. ஏன்னா இவர் ஆபாசமாக தான் பேசியிருக்கார். வேல்முருகன் பெண்கள் குறித்து இந்த மாதிரிலாம் பொது வெளியில் பேசுகிறது, கூட்டி கொடுக்கறது, லிப் கிஸ், அது இது கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பற்றி பேசுகிறது தவறுங்க. அது ஒரு வன்முறையில் தான் வரும். அதனால் அவர் மேலே போக்சோ வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் சொல்லிடுச்சு. அதை தொடர்ந்து அண்ணன் மேலே குழந்தைகளை ஆபாசமாக பார்க்குறது, ஆபாசமாக பேசுகிறது, ஆபாசமாக நடந்துக்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்காக இருக்கக்கூடிய போக்சோ வழக்கு பதியப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி காலையில் சுட சுட வந்துச்சு. இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம், நம்ம எதுக்காக இதை பேசணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்கு பல பேர் வேலை செஞ்சாங்க. அதில் அண்ணனும் ஒருத்தர். அதில் ஜெய்சபாண்டியனை வெற்றிக்குமரனை இவர் கட்சியில் ஏற்றுக்கிட்டு அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். அவ்வளோதான். நம்ம கொடியை பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஜெய்சபாண்டியன் அதுவும் கூட ஒன்றும் பிரச்சனை தெரில. அந்த நாம் தமிழர் கட்சி கொடி மாதிரியே ஒரு கொடியை அவர் உருவாக்கினார் பார்த்தீங்களா. அங்கே தான் இவருடைய அந்த உண்மை முகமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவர் எந்த மாதிரியான ஒரு நபர். ஏன்னா இவர் ஆல்ரெடி ராமதாஸ் ஐயாட்ட இருந்தார். அவருக்கு ஒரு துரோகத்தை போட்டார். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியும் துரோகத்தை போட்ட ஒரு கும்பல் வந்துச்சு. அந்த கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி அழிக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்குறாரு, கொடியினா இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே அண்ணன் வேல்முருகன் மேலே வச்ச விமர்சனம் தான். அப்படி அழிக்கணும்னு நினச்சவருக்கு கடவுள் இருக்கான் குமார். ஒரு கட்சியை நல்லது செய்யுது, அந்த கட்சிக்கு எதிராக செயல்படும் போது கடவுள் ஒரு தண்டனை கொடுப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய செயல் தான் அதுக்கான ஒரு விளைவை ஏற்படுத்துது. நான் யாருமே நம்ம மேலே எதையுமே சொல்ல போகிறது, நம்ம செயல் தான் விளைவை ஏற்படுத்துது. அப்படி பார்க்கும்போது இது கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ரைட்டு. அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் இப்போ சொல்கிறாரு, ஐயோ எனக்கு தமிழ் பேச தெரியல, எனக்கு வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே அமித்ஷா தான் விகே பாண்டியன் அப்படிங்கிற பச்சை தமிழன் குறித்து அவ்வளோ அவதூறாக பேசினார். ஒரு தமிழனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக அமித்ஷா அவர்களை கேள்வி கேட்கணும். ஆனால் சில சங்கிகள் தமிழனாக பிறந்துக்கிட்டு அமித்ஷாவுக்கு முட்டு கொடுக்குறதெல்லாம் கேவலத்தோட உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்ன, தமிழை ஒரிசா வாழ நினைப்பதா? ஆளக்கூடாதுடா. ஒரிசாக்காரந்தாண்டா ஒரிசா ஆளணும். பூரி ஜெகநாதர கோயிலோட சாவி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. விகே பாண்டியனை வேட்டி சட்டை போட்டு அவர் இலையில் பழைய சோறு சாப்பிட்ற மாதிரி போட்டு அவர் கொச்சப்படுத்தி
எல்லாமே வந்து பேசிட்டாரு அமித்ஷா. அப்புறம் எந்த முகத்தோட இப்படி வந்து ஒரு நாடகம் போடுறீங்க, எனக்கு வந்து தமிழே தெரியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி, எதுக்கு நாடகம் போடுறீங்க? அப்புறம் சொல்கிறாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகரை வந்து வணங்கி, முருகனை வணங்கி, சொக்கநாதரை வணங்கி, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரையை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி, ஐயா அமித்ஷா அவர்களே, முருகனாக இருக்கட்டும், சொக்கநாதராக இருக்கட்டும், கள்ளழகராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் தமிழர்கள், தமிழ் பேசின கடவுள்கள். சரியா? அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க கோயிலுக்கு தமிழில் குடமுழுக்கு இல்லை. இல்லை, கருவறையில் தமிழ் இல்லை, தமிழில் குடமுழுக்கு இல்லை. அதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா? அதை பற்றிலாம் பேச மாட்டீங்க. உங்களுக்கு சமஸ்கிருதம் தான். கோயிலில் கருவறையில் சமஸ்கிருதம் இருக்கணும். மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுறீங்க? தமிழ் எனக்கு பேச தெரியவில்லை, எல்லாம் நாடகம் போட்டுருக்கு. அப்புறம் சொல்கிறாரு, 3000 வருஷம் பழமையான திருப்பரங்குன்றம் மலையை வந்து 1000 வருஷம் தான் பழமையான மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3000 வருஷம் அமித்ஷா அவர்களே, 3000 வருஷம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் எந்தெந்த காலத்துலேருந்தே தமிழர்களோட மலையாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல போய் நின்றுட்டு இல்லை வெறும் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வந்து, ஏன்னா சமஸ்கிருதம் தானங்க உங்களுக்கு வந்து தூக்கி பிடிப்பாங்க. இதே சமஸ்கிருதம் இருந்துச்சுன்னா 5000 வருஷம்னு இருப்பாங்க. தமிழர்களோட மலை அப்படின்னால இவர் சொல்கிறாரு 1000 வருஷங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் எதுக்கு இவங்க முருகன் மாடா நடத்த விட்றாங்க அப்படின்னா, அந்த திருப்பரங்குன்ற அந்த இஷ்யூ தான். அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ண முடியாதா? அதை வச்சு ஏதாவது இங்கே மத கலவரத்தை வந்து தூண்ட முடியாதா? ஏன்னா அமித்ஷா போன இடமெல்லாம் வந்து கலவரங்கள் அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதாவது ஆம பூந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதே மாதிரி அமித்ஷா பூந்த வீடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இவங்களோட ஒரே கொள்கை என்ன? எப்படி வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராகி அதானி அம்பானிக்கு வந்து அந்தந்த மாநிலங்கள் எழுதி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அதானி அம்பானிகளோட கையை வந்து மாற்றணும். அதுதான் இவங்களோட ஒரே கொள்கை, ஒரே அஜெண்டா. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நீலி கண்ணீர் வந்து வடிக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிறவரையே அது நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு, நடக்காது அமித்ஷா அவர்களே அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஐயா ராமதாஸ் பாணியில், நடக்காது ராசா, திருப்பரங்குன்றத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது கண்ணு. அந்த திருப்பரங்குன்ற மலை வந்து தமிழர்களுடைய மலை கண்ணு, அதில் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கண்ணு. அதில் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை கண்ணு, அதில் ஒரு பக்கம் அந்த இது இருந்துட்டு போகுது கண்ணு, நாங்கள் தமிழர்கள் கண்ணு அப்படின்னு சொல்லி அதை சீமான் அவர் ஆல்ரெடி சொல்லியாச்சு கண்ணு. அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐயா அமித்ஷா வந்து சொல்கிறாரு. அதாவது அண்ணன் பிகே பாண்டியன் அவர்கள் வந்து சொன்னார், இந்த ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிக்கோங்க, தமிழர்கள் வந்து யார் முதலையும் குத்துனதில்லை, ஆனால் தமிழர் முதுகில் தான் பல பேர் வந்து குத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தீவிர அரசியலிருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா? தமிழர் முதுகில் குத்துனா முக்கியமான ஒரு நபர் தான் ஐயா அமித்ஷா. அவர் இந்த வார்த்தை பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து அமித்ஷா தான். விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தமிழர் வந்து ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி ஒரிசா வந்து பிஜேபி ஆட்சி புரிஞ்சாங்க. அப்படியெல்லாம் வந்து பேசி ஆட்சி பிடிக்க தெரிஞ்ச அமித்ஷா அவர்கள் என்ன ஒரு இதே இல்லாமல் இங்கே வந்து இப்படி ஒரு நாடகம் போடுறாரு. எனக்கு மொழி வந்து இதாகவில்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக உள்ளது, நான்கா அப்படியே போகிறாரு. நம்ம அந்த சாவி மேட்ரு கூட யாராக போட்டிருந்தாங்க. அதாவது இந்த பூரி ஜெகநாதருடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, திருடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினார் அமித்ஷா. அப்புறம் நீங்கள் இப்போ எதுக்கு வந்து பாண்டியர்கள் கட்டின மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வர்றீங்க? நீங்கள் ஏதாவது திருட வர்றீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா நீங்கள் அப்படி தானே இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அங்கே விகே பாண்டியன் வந்து ஒரு ஆளுகிற இடத்துக்கு வந்து போகிறாரு அப்படின்னோடனே அவர் மேலே அவதூறு பரப்புனீங்க, என்னென்னவோ பண்ணீங்க, எல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இப்படி ஒரு கேவலமாக நடிக்கிறீங்களே. மத கலவரம் பண்ணலாம், அப்புறம் வந்து இந்த மாதிரி தமிழை வச்செல்லாம் உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசி எங்களோட வாக்கை வாங்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சீப்பு. அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. நீங்கள் திமுக வேணால் எதிர்க்கலாமே ஒழிஞ்சு நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரையும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்களுடைய அரசியல் வேணால் உங்கள் அரசியலுக்கு வந்து தகுந்தபடி நீங்கள் எதிர்ப்பு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அரசியல் வந்து உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.